guys, welcome to Danafied. It's me Dhanashree. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விஷன் போர்ட் தான் பார்க்க போறோம். அது வந்து என்னோட இந்த இயரோட விஷன் போர்ட் பார்க்க போறோம். நான் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி நான் எழுதி வச்சிருப்பேன்னுட்டு இந்த டைரி நான் சுத்தமா மறந்துட்டேன். என்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி டைரி இருக்குன்னே நான் மறந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நான் சரி 2026 நம்ம வந்து எழுதி வைக்கலாம் நடக்குதா இல்லையான்னுட்டு. சரி அப்பதான் எடுத்து பார்க்கும்போது தான் பார்த்தேன் நம்ம எழுதி வச்சிருக்கோம் 2025 அன்னிட்டு எழுதி வச்சிருக்கோம். எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அன்னிட்டு. எனக்கே கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம போன வருஷமே எழுதி வச்சிருக்கோம் அன்னிட்டு. இத நான் எப்ப எழுதுனேன்னா டேட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போன வருஷம் 21/12/2024 எழுதி வச்சிருக்கேன். டேட்டோட எழுதி வச்சிருக்கேன். என்ன ஒரு அறிவு! நான் எனக்கே கொஞ்சம் ப்ரௌடா இருக்கு இந்த மாதிரி பார்க்குறப்போ. சரி ஓகே. இந்த 2024 விஷன் போர்ட் நான் வந்து எழுதினேன். அதெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேனா இல்லையான்னுட்டு நான் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்லும்போது அதோட நான் கேப்சரோட நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அப்போ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் பண்ணியிருக்கேன் அன்னிட்டு. நான் வாய் வழியாக சொல்கிறனால உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. இவன் சும்மா வாயில் சொல்கிறான்னுட்டு. நான் வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் எழுதி நான் பண்ணியிருக்கேன் அன்றப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னென்னட்டு ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஒரு சிலர் எழுதி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷுட் மேக் ப்ரொடெக்டிவ் எவ்ரி டே. நம்ம வந்து ஒரு ஒரு டேயுமே வந்து நம்ம ஒழுங்காக உருப்படியாக நம்ம ஒன்று பண்ணணும் அன்னிட்டு நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். இதிலே தெரிஞ்சுக்கோங்க நான் இந்த அளவுக்கு வந்து லேசின்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறது தான் இருக்கும். ஒன்ஸ் நான் பண்ணிட்டேன்னா நான் அதை இறங்கிடுவேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் இது. அதனால் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும் அன்னிட்டு எழுதியிருக்கேன். இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக தான் இருந்திருக்கேன். எந்த ஒரு ஷெட்யூலாக இருந்தாலுமே வந்து நான் பண்ணி முடிச்சிருக்கேன். இது வரைக்குமே வந்து மேம் சொல்கிறது இல்லை வந்து வீட்டில் சொல்கிறது எப்போவுமே நான் வந்து அந்த டியூ டேட் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போனதில்லை. அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சேலஞ்ச் வீடியோ பண்ணியிருப்பேன். அவ்வளோ இருந்தது. சொன்ன இதுக்கு நான் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தா ப்ரொடக்டிவ் வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி டே. நம்ம வந்து சேடாக இருந்தோம்னா வந்து அந்த அளவுக்கு நம்ம 100% கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ஒரு டே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுறோமான்னுட்டு தான் முக்கியம். நம்ம சேடாக இருந்தாலுமே நம்ம 100% கொடுக்குறோமா தான் முக்கியம். நான் எப்போவுமே கொடுத்துருக்கேன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து இந்த இயர் ரொம்ப எனக்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நான் சேலஞ்ச் தேடி போடலை. எனக்கே வந்து சேலஞ்சிங்காக இருந்தால் ஒரு சில இஷ்யூஸ்லாம் எனக்கு வந்து வந்தது. ஸோ அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ ப்ரொடக்டிவாக நான் இருந்திருக்கேன். ஸோ 100க்கு ப்ரொடக்டிவான ஒரு 70% நான் இருந்திருக்கேன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதாங்க. செகண்ட் வந்து கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு எழுதியிருக்கேன். நான் வந்து சரி எழுதினேன். ஆவோமோ ஆக மாட்டோமோ அன்னிட்டு. இப்போ கூட அந்த கான்டென்ட் கிரியேட்டர் ஆகலை. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போன வருஷம் எழுதினது நான் இந்த ஜூலையில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு நான் வந்து கான்டென்ட் கிரியேட்டர் எழுதியிருக்கேன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் இருக்குது. நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஆனால் நான் வந்து அவுட்புட் அந்தளவு நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியா கொஞ்சம் ஃபியரு. நான் எப்போவுமே வந்து டிஸப்பியர் மூட்லேயே தான் இருப்பேன். அந்த அளவுக்கு நான் வந்து என்னோடய லைஃப்பையும் நான் வந்து ஓவராக ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால வந்து எனக்கு கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதே கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா சரி ஓகே ஒன்ஸ் நான் லைஃப் பண்ணிவிட்டு சரி நம்ம கிவ் அ ட்ரை கொடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஏன்னா நம்ம பிடிச்ச விஷயம் நம்ம பண்ணியே தான் ஆகணும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. கான்டென்ட் கிரியேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னுட்டு அந்த அளவுக்கு போகலனா கூட நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டுத்தில் ப்ரொடக்டிவும் கான்டென்ட் கிரியேஷன் நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது. நான் இது எழுதி வச்சது பண்ணியிருக்கேன். செகண்டு நான் வந்து சம்திங் லைக் மாடல் ஆகணும்னு எழுதி வச்சுருந்தேன். மாடல் மீன்ஸ் சம்திங் லைக் அந்த ஆடில் ஒரு மாடல் அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. லைக் ஃபோட்டோ ஷூட்ஸ் தான் நான் சொல்கிறேன். நான் இந்த வருஷம் தான் ஃபோட்டோ ஷூட்ஸே நான் போக ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து எனக்கு ஃபோட்டோ இந்த கேமரானாலே கொஞ்சம் பயம் எனக்கு.
எப்படி நம்ம போர்ட்ரேட் பண்ணுவோம் அன்னிட்டு. ஸோ அந்த ஃபியர் எல்லாம் தாண்டி எனக்கே ஒரு சேலஞ்சா எடுத்து நான் வந்து நெறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் நான் பண்ணேன் இந்த வருஷம். எனக்கே கொஞ்சம் அந்த ஃபியர் போச்சு. எனக்கே வந்து நெறைய எப்படியெல்லாம் நம்ம ஸ்டைல் பண்ணணும். அது வழியா நான் வந்து நெறைய இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நான் வந்து நெறைய கத்துக்கிட்டேன். இந்த மாடலிங் அந்த மாரி பண்றப்போ, எனக்கு ஐடியா இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு நான் பண்ணுவேனா அன்னிட்டு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சின்ன ஸ்டெப்பு நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாரி நான் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணணும் அன்னிட்டு. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா வெளில வந்தது. ஸோ நான் வந்து ஃபோட்டோஸும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப அழகா வந்திருந்தது. எனக்கே கொஞ்சம் ப்ரௌடா இருந்தது. சரி ஓகே. நம்ம பண்றோம். சேஃபா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனா இல்லாம வெளில நம்ம வந்திருக்கோம் அன்னிட்டு கொஞ்சம் ப்ரௌடா இருக்கு. இது வந்து 3ஆ நான் எழுதி வச்சிருந்தேன். அடுத்தது 4த் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம். அது வந்து ஸ்டடி 2 hours per day. 2 hours per day. ஓ மை காட்! கைஸ் நான் சுத்தமா பண்ணல. நான் வந்து 2 hours நான் சத்தியமா நான் படிக்கவே இல்ல. அது வந்து நான் செம்முக்கே நான் படிக்க மாட்டேன் 2 hours எல்லாம். செம்மு ராத்திரி முன்னாடி தான் நான் படிப்பேனே! அந்த மாரி ஆளு. படிச்சாலும் நான் மார்க் எடுத்துருவேன். ஆனா நான் வந்து 2 hours per day எல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ணதே இல்ல கைஸ். ஆனா ஆர்ஆர்பி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் வந்து நான் அந்த 2024ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணேன். பண்ணி 2025 தான் அது வந்து வரும்னாங்க. நான் இந்த வாட்டி நான் 2 ரயில்வே எக்ஸாம் எழுதியிருக்கேன். எனக்கே ரொம்ப ப்ரௌடா இருக்கு. நானே தட்டிக்கணும்னு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வந்து படிச்சேன். ரயில்வே எக்ஸாம்க்கு படிச்சேன். ஆனா அந்த டெய்லி 2 ஹார்ஸ் எல்லாம் நான் படிக்கல. அதுவே நான் ஒத்துக்கிறேன். எக்ஸாம்னா ஒரு 10 டேஸ். ஏன்னா அந்த ரயில்வே எக்ஸாமே ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் கைஸ் வருமே. அதனால எனக்கு தெரியாது எப்போ டக் டக்குன்னு வரும். இமெயில்ல வருமா? அதனால நான் அந்த இமெயில் அவ்வளோ செக் பண்ண மாட்டேன். எனக்கு அது ஒரு டிஸார்டர் வேற. நான் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே நான் ஓப்பன் பண்றதில்ல. அதனால நான் 2 ஹார்ஸ் எல்லாம் படிச்சதில்ல. ஆனா ரயில்வே எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன். 2 எழுதியிருக்கேன். ஸோ எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இந்த அளவுக்கு நான் எழுதி நான் பண்ணியிருக்கேன்றதே எனக்கு கொஞ்சம் ப்ரௌடா இருக்கு. ஸோ 4வது நான் எழுதியிருக்கேன் கைஸ். நான் வந்து எல்லாமே நான் உங்களுக்கு நான் போடுறேன். நீங்க பாருங்க. அடுத்தது ஷுட் மீட் சிந்து. சிந்து வந்து எனக்கு ஒரு சைல்ட்ஹுட் இந்த இன்ஸ்பிரேஷனு. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல வந்து பேட்மிண்டன் போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து அப்பதான் அவங்க ரியோ ஒலிம்பிக்ஸ் வந்து அவங்க வின் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது அவங்கள மீட் பண்ணன்ட்டு. அவங்கள நான் மீட் பண்ணேன். கோவிட்ல நான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து 25ல மீட் பண்ணணுமான்னு கேட்டா நான் கண்டிப்பா மீட் பண்ணல. அவங்க வந்து எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்த்டேயா இருந்தாலும் சரி, நான் வந்து ஏதாச்சும் பண்ணாலோ கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணாங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட்டு. அடுத்தது கன்சிஸ்டன்சி இன் அப்கமிங் ஒர்க்ஸ். கன்சிஸ்டன்ஸா நான் இருந்திருக்கேனா? கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி நான் இருந்திருக்கேனானா இல்ல. ஏன் நான் வந்து இல்லைன்னு நான் எவ்வளோ தெளிவா சொல்றேன்னா, நான் கன்சிஸ்டன்ஸா இருந்ததில்ல. ப்ரொடக்டிவா இருந்திருக்கேன். அது வந்து ஒரு டே. ஆனா கன்சிஸ்டன்ஸின்றது ஒரு ஒர்க்கு. அந்த ஒர்க்க வந்து டெய்லியுமே பண்றது தான் கன்சிஸ்டன்சி. ஆனா அந்த மாதிரி எந்த ஒர்க்க நான் இந்த வருஷம் நான் பண்ணதே இல்ல. நான் பண்ணுவேன். எப்பன்னா எனக்கு தேவையான்றப்போ பண்ணுவேன். ஆனா அந்த டெய்லி பேசிஸ்னா பண்ணதில்ல. எப்படி சொல்றதுன்னா, நான் நினைப்பேன், சரி ஓகே நம்ம வந்து சீக்கிரமா எந்திச்சிக்கிறோம், குளிக்கிறோம், நல்லா ஒழுங்கா இருக்கணும் வீட்லன்னிட்டு. ஆனா நான் வந்து 1 டே 2 டேஸ் நான் வந்து பண்ணுவேன். மத்தபடி நான் பண்ண மாட்டேன். அதே மாரி ஏதாச்சும் ஒரு வீட்ல சொல்றதுக்கும் நான் கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பதைக்கு எனக்கு வேணுன்றப்ப தான் கேட்பேன் தவிர, அவங்க சொல்றது நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன் இன் சென்ஸ் எனக்கு பிடிக்காது. அதுதான் எனக்கு இது. ஸோ அதனால நான் வந்து கன்சிஸ்டன்சியா இருந்திருக்கேனா? பிக் நோ. இல்ல. அடுத்தது மேக் மை பேரண்ட்ஸ் ப்ரவுட் அண்ட் பிளெஸ் தெம் அன்னிட்டு நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஏன் இது நான் போட்டிருக்கேன்னா, நம்ம ஏஜ் வளர வளர நம்ம வந்து பேரண்ட்ஸை ப்ரவுட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த ஒரு இதில் தான் நம்ம இருக்கோம். அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். ஸோ அதனால பேரண்ட்ஸை ப்ரவுட் பண்ணியிருக்கேன்னா இந்த வருஷம் கேட்டால் கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து கொஞ்சம் ப்ரௌடாகவே நான் சொல்வேன். ஏன்னா டாடி வந்து ஆர்ஆர்பி எழுத சொன்னாங்க. ஸோ அது எழுதுனது டாடி கொஞ்சம் ப்ரௌடாக இருந்தது. சரி ஓகே நம்ம பொண்ணு வந்து
ட்ரை பண்ணுறா அன்னிட்டு தெரியும். அதே மாதிரி வந்து மம்மிக்கு என்னன்னா, சரி ஓகே இவ வந்து எது இருந்தாலுமே குடுக்குறா, அவளோட பெஸ்ட்டு குடுக்குறா. ஒரு சில பேரெல்லாம் வந்து பண்றேன் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அது பண்ண மாட்டாங்க. ஆனா நான் வந்து பண்றேனோ இல்லையோ, சரி போய் பார்க்கலாம் அன்னிட்டு அந்த மாதிரி இருப்பேன். அவங்க வந்து பேரண்ட்ஸ் ப்ரௌட் ஆக்கியிருக்கேன். அவ்வளோதான் கைஸ். நான் இதுதான் பண்ணி வச்சிருக்கேன்.